வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாதம். மாசி மாதத்துக்கும் பெரிய டிஃபரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 10-14 நாள் டிஃபரெண்ட்டுங்கிறதுனால இந்த 14 நாளுக்குள்ளே தான் கிரகங்களோட சஞ்சாரம் இருக்குங்கிறதுனால மாசி மாத பலன் கேட்குறவங்களுக்கும் மார்ச் மாத பலன் கேட்குறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக பொருந்தும். இந்த 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாதம் ராசி பலன்களில் மகர ராசிக்குண்டான பலன்களை பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க. அது மட்டுமில்ல உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையை எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மகர ராசிக்கு உண்டான பலன் என்னவென்று பார்க்கலாம். மகர ராசிக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மகர ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 3ஆம் இடங்கிறது என்னங்க அப்படின்னா காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ராகு இருக்கிறார். இந்த மாதம் ஒரு 10-15 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்குள்ள எவ்வளவு நெருக்கடிகள் உங்களுக்கு வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனபலம் உங்களுக்கு உண்டாங்க சார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளோ தொந்தரவுகள் வந்தாலும் அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனபலம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சமாளிச்சுனா இல்லையா, அந்த மனபலம் இந்த மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதை கொண்டு பல காரியங்களை நீங்கள் சாதிச்சுப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக உங்களுக்கு இருந்தாலும் 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் இருக்காங்க இல்லையா, 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த இடத்துல சனி இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டிங்கன்னா பல விஷயங்களை உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். உங்களுக்கு பொருளாதார நிலையெல்லாம் ரொம்ப ஒரு தாழ்ந்துலாம் போயிட மாட்டீங்க. உங்களோட பொருளாதார நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கெல்லாம் வந்துட மாட்டீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் வருமானத்தை உண்டு பண்ணுவார். ஏன்னா உங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் இடங்கிறது கும்பங்கிறது சனியோட ரொம்ப ஸ்பெஷலான வீடு, மூல திரிகோண வீடு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அசுபகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துக்குள்ளே நுழையும் போது சுபத்தன்மை பெற்று சுபகிரகமாக மங்களச்சனியாக கும்பச்சனி குடங்குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. அந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கிறதுனால வருமானங்கிறது ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் ஸ்டார்டிங் பாயிண்டில் கொஞ்சம் ஏதாவது கையை கடிக்கிற மாரி இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை வருமானத்தில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொண்டு நீங்கள் தேவைப்பட வேண்டிய நேரத்தில் உங்களுக்கான தேவையான பூர்த்திகளை செஞ்சக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பலமுழக்கம் உண்டு. உடல்நிலையில் கொஞ்சம் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. மகர ராசி நேயர்கள் எப்பொழுதும் நீங்கள் மகர ராசி நேயர்கள் நீங்கள் வந்து ஒரு ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம், உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால், அதாவது எப்பொழுதுமே நீங்கள் வேலைன்னு இல்லாமல் குடும்பம்னு இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும், அம்மாவை பார்த்துக்க முடியும், கணவரை பார்த்துக்க முடியும், மனைவியை பார்த்துக்க முடியும், பிள்ளைகளை பார்த்துக்க முடியும். நீங்கள் தான் குடும்பத்துக்கு ஒரு தலை விரிச்சோம்னா உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா உடனே போய் மருத்துவரை பார்க்குறது, அலட்சியம் காட்டாமல் மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் சம்மந்தமான சில பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். மருத்துவத்துக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் நேர காலம் ஒதுக்கி அதுக்கு பார்த்துக்குங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியுங்கிறத புரிஞ்சிங்க. உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்வர்கள் நீங்கள்லாம் வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடு பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா
அந்த காரியங்களை கொஞ்சம் இந்த மாதத்தில் பல்ல கடிச்சிட்டு அது சம்மந்தமான விஷயங்களை அனலைஸ் பண்ணி வச்சுக்கிங்க. 10-15 நாள் அப்படியே ஓடிடும், அடுத்த மாதம் வந்துடும், அதுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ நல்லா கேட்டுங்க, வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், மிகப்பெரிய ஒரு முதலீடை போட்டால் நம்மளுக்கு போட்டால் முதலீடு கிடைச்சிரும் அப்படிங்கிற நினைப்பு வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அந்த நினைப்புகளை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அதனால் நீ எப்படி இவனுக்கு டெஸ்ட் வைடா, இவன் கரெக்டாக இருக்கா நான் பார்க்கும் அப்படிங்கிற மாரி உங்களை இந்த மகர ராசி நேயர்களுக்கு சனி வந்து சோதனையை உட்படுத்துவார். அதனால் கவனமாக இருந்து செயல்படுங்க. எங்கேயும் போய் எசக்கு பெசக்கா மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. எங்கேயாவது கையில் இருக்கிற பணம் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் ராஜா, அது அடுத்த பக்கம் நீங்கள் போயிட்டுதுன்னா நீங்கள் கூஜாவை தூக்க வேண்டியதுனா, அதெல்லாம் பார்த்து கவனமாக இருந்துங்க. எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் இப்போ நேர காலமெல்லாம் எப்படி இருக்குது, நமக்கான போட்ட முதலீடு எடுத்துட முடியுமா, அது சம்மந்தமாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க. அடுத்த மாதம் வந்துடும், ஏப்ரல் மாதம், அப்போ பார்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி எதுலையாவது போய் சிக்கிக்காதீங்க. எதில் காலை வைக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து காலை வைங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால யார்கிட்ட நீங்கள் பேசுகிறது இருந்தாலும் கொஞ்சம் நாவடக்கங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வீட்டில் ஒரு நீங்கள் வந்து மகர ராசி உள்ள குடும்ப தலைவியாக இருக்கட்டும், குடும்ப தலைவராக இருக்கட்டும், நீங்கள் வந்து மனைவிட்ட பேசும்போதோ இல்லை கணவர்கிட்ட பேசும்போதோ வார்த்தையில் வந்து கவனமாக பார்த்து விடுங்க. அது மட்டும் இல்லை, மனைவியோட உறவுகாரங்கள்ட்ட பேசும்போதும் சரி, இல்லை கணவரோட உறவுகாரங்கள்ட்ட நீங்கள் பேசும்போதும் சரி, கொஞ்சம் கவனம் பெருசுக்கான விஷயங்களை வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத விஷயங்களை சிக்கி சின்னாபண்ணமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டுரும். பார்த்துங்க. இப்படி வார்த்தையை விட்டுட்டானேவன், இப்படி பேசிட்டானேவன் அப்படின்னு உங்களை இது வரைக்கும் நல்ல பிள்ளையாக நினச்சிட்டு இருந்தவங்களாம் இப்படி ஒரு வார்த்தை வந்ததுனால உங்களை வந்து நெகட்டிவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மாதம் நடந்துடும். கவனம் சிதறாமல் இருந்துங்க. எங்கே போன ஆளும் சரி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர் இருக்காங்க இல்லையா, உங்களுடைய நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேனேஜரு இல்லை உங்களுடைய ஓனரு, இவங்கள்ட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உண்டு. வீண் பிரச்சனையில் நீங்கள் நிறையா தேவையில்லாமல் போய் மூக்க நுழைச்சி சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அடுத்தவங்களுடைய பஞ்சாயத்தில் நீங்கள் மூக்க நுழைஞ்சி அது நீங்கள் மூக்கு அறுபடக்கூடிய விஷயமெல்லாம் அந்த மாதத்தில் ஏற்பட்டுரும். யாரோட விஷயத்துக்கு நீங்கள் போய் மூக்க நுழைக்காதீங்க. போனமா வந்தமானு மட்டும் இருக்கக்கூடிய விஷயத்தை உண்டு பண்ணிங்க. உத்தியோகஸ்தர்கள் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதெல்லாம் பொறுமை கடலின் பெரிதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவர்களாம் பொறுப்பான ஒரு வேலையில் உட்காரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண சம்மந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மனசு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது உங்கள் திருமண சம்மந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக நடக்கும். சரி சார், ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, அஷ்டமியில் வரக்கூடிய பைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மகர ராசிக்கு அனைத்து நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.